ம். சரி, இப்ப நம்ம பார்க்கிறது ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க? என்னப்பா? ஓ இல்ல இதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஆமா, அது இருக்குது. அது மேபி ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் இருக்கு, எடுத்து முடிச்சிடும். ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் முடிக்க போகிறேன், சூப்பராக புரிஞ்சுக்கிறேன். மேபி ஒரு கிளாஸ் முடியும், இல்லை உனக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி டவுட் இருந்ததுன்னா இன்னொரு கிளாஸ் இருக்கு, அவ்வளோதான். ஓகே சார். அதான் இன்னைக்கு கிளாஸ் நான் இதை முடிச்சிருவேன். இன்னொரு கிளாஸ் இருந்தால் நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தட் அந்த காஸ் ஜோடோ மெத்தட் நம்ம முடிச்சிருவோம். ஓகே சார். ஸோ கிடையாது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை ஐகன் வெக்டர்ஸ் இருக்கும், ஐகன் வேல்யூஸ் இருக்கும். 3 ஐகன் வேல்யூஸ், λ1, λ2, λ3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். சரிங்கம்மா? அப்போ எத்தனை ஆர்டர் இருக்குதோ அத்தனை ஐகன் வெக்டர்ஸ் இருக்கும். மேபி ரிப்பீட்டடாக இருக்கலாம், இல்லை நான் ரிப்பீட்டடாக இருக்கலாம். பட் டோட்டலாக எவ்வளோ இருக்கணும்? 3னா 3 இருக்கணும். இப்போ 4/4னா 4 இருக்கும், 2/2னா 2 இருக்கும். இவ்வளோ ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி 1 என்ன சொல்றான் அப்படின்னா, the sum of the main important property பாத்துங்க, the sum of the eigenvalues, the sum of the eigenvalues of a matrix is the, நல்லா பாத்துங்க, is the sum of the elements of the principal diagonal or main diagonal. Principal நானும் main நானும் ஒண்ணுதான். main diagonal. சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல சார். sum of the eigenvalues is the matrix of the sum of the elements of the main diagonal அப்படிங்கிறாங்க. இப்ப இது ஐகன் வேல்யூஸ்னா 3 ஐகன் வேல்யூ இருக்கும். 3 ஐகன் வேல்யூ ஆட் பண்றது வந்து எதுக்கு ஈக்குவல்ங்கறாங்க? சம் ஆஃப் தி மெயின் டைகனல். அப்ப மெயின் டைகனல் உங்களுக்கு தெரியும் 3/3 மேட்ரிக்ஸ்னு. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ A11 A22 plus A33. சூப்பர், வெரி குட், கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான். A11 plus A12 சாரி A22 plus A33. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. எனி டவுட்? இல்ல புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சு. இதனுடைய சப் கண்டென்ட் ஆனது the product of the eigenvalues of a matrix is the product of the is the or is equal to determinant of okay, determinant of corresponding matrix. Okay, determinant of corresponding matrix. Sorry, determinant of corresponding matrix. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுது. ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சு நீங்க அதை மல்டிப்ளை பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறாங்க? அதோட டிட்டர்மினன்ட்க்கு ஈக்குவலுங்கிறாங்க. அதாவது λ1 into λ2 into λ3 ஈக்குவல் டு என்னங்கிறாங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங். மேபி ஏங்கிறது மேட்ரிக்ஸாக இருந்தால் அது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏங்கிற மேட்ரிக்ஸாக தான் ஈக்குவல். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஓகே. இப்போ சாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டுறீங்களா? 2/2 கொடுக்குறேன், நம்ம ஈஸியானது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 2 3 1 5. இதுக்கு சாரி, இது நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம். நம்ம ஈஸியாக அதை விட ஈஸியாக கொடுக்குறேன்.
So 3/3 தான் சார் ஐகன் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். 2/2 க்கு ஐகன் வேல்யூ கிடையாது. என்னடா டேய்? சிலபஸ் ஆமா ஆமா 3/2 தான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுனேன். எஸ் சார். ஏய் கண்ணு. பாத்து. சரி ஒரு அதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் இல்லாம டைரக்டா a மைனஸ் லாம்டா டிட்டர்மினன்ட் அது நீ ஷார்ட்கட் போட்டு போலாம் தான் சொன்னேன். ஷார்ட்கட் என்ன? lambda squared minus s1 lambda lambda square minus s1 lambda plus s2. ஓ ஓகே. s1 equal to என்ன? sum of the main diagonal. sum of the main diagonal. s2 வந்துட்டு minor determinant of a. determinant of a 2/2 matrix. ஆமா சார். 3/3 நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா 2/2 உனக்கு தெரியல. sum of the main diagonal and determinant of a. இது ரெண்டு மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? சரி இப்போ நீங்க இதுக்கு வந்து கண்டுபிடிங்க. இதுக்கு உண்டான ப்ரூஃப் எனக்கு காட்டுங்க. 2 4 minus 6 4 2 minus 6 minus 6 minus 6 minus 15. இதுக்கு என்ன வேணும்? ஐகன் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் செக் பண்ணணும். செக் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லுப்போ கடற்கடன் கொடுக்கணும். செக் பண்றியா? எஸ் சார். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 is equal to 0. s1 வந்துட்டு minus 11, s2 வந்துட்டு minor of the main diagonal minus 30 minus 36 minus 30 minus 36 minus 66 plus 9 அடுத்தது minus 30 minus 30 minus 30 minus 30 மறுபடியும் minus 66. அதுக்கப்புறம் 4 minus 16 minus 12 minus 12 minus 66 minus 66 minus 12 minus 144. அடுத்தது s3 determinant 2 into minus 66 minus 4 into 15 into 4 60 minus 60 minus 36 minus 96 minus 6 into minus 24 minus 24 plus 12 minus 12 minus 66 into 2 minus 132 plus 96 into 4 384 plus 324 24 எப்படி வரும்? இங்க 4 கட் ஆயிருதுல 24 வருமா? இது பிளஸ்ஸா? ஓகே 324 கரெக்ட். அப்ப ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப lambda cube minus plus என்னச்சா plus 11 lambda square இது எவ்வளவு கிடைக்குது? minus cube s1 வந்து minus 11 அப்போ plus 11
S2 வந்துட்டு -144. கரெக்டா? இதை சால்வ் பண்ணு. இதை சால்வ் பண்ண லேம்டா வேல்யூ என்ன வருங்க? 3 வந்துட்டு 324 -324. -18 -2 9. -18 -2 9. ஓகேங்களா? சரி, இப்போ ப்ராப்பர்ட்டி செக் பண்ணு. ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லுது, ஆட் பண்ணி பாரு. ஆட் பண்ணி கட்டுறது என்ன கிடைக்குது? -11 வருது. -20 -11 வருது சார். இது வந்து சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மல்டிப்ளை λ1 into λ2 into λ3 is equal to determinant. ஆமா. 36 into 9 எவ்வளவு? 36 into 9. 324. வருது சார். ஓகே, வருதா? 324. 324 கரெக்ட். 270 270 324. ஓகே, வருது. ரெண்டு ப்ராப்பர்ட்டி தானா சார்? என்னப்பா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தானா இல்ல இதுவும் இருக்கு? இப்பதான் மொத ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அங்க பாரு, மொத்தம் 9-10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஐயோ, அவ்வளவு இருக்கா? இல்ல உனக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நடத்தல. அது 15 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? நான் அவ்வளவுதான் நினைச்சேன் சார். அவ்வளவு வேண்டாமா? இல்ல, நான் வந்துட்டு இதோட முடிஞ்சுன்னு நினைச்சேன் இந்த டாபிக். ஒரு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு ப்ராப்பர்ட்டிலேயே ப்ராடக்ட் அண்ட் சம் இருக்கா சார்? ஆமா. என்ன நீ ரெண்டு ப்ராடக்ட் கூட வச்சுக்கோ, ரெண்டு ப்ராப்பர்ட்டி கூட வச்சுக்கோ. இது ப்ராப்பர்ட்டி 1, இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி 2. நாம வச்சுக்கிறது தானே. அவன் கொடுத்துட்டு போறான். இது வந்து ப்ராப்பர்ட்டி 2 கூட வச்சுக்கோ. சரியா? இப்போ நம்ம பார்க்கறது ப்ராப்பர்ட்டி 3ன்னு வச்சுக்கோ. அது ஒரு பிரச்சனை கிடையாது. மொத்த பாயிண்ட் வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோ. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ட்ரேஸ் ஆஃப் ஏ. ட்ரேஸ் ஆஃப்னா மெயின் டயகனல். ஓகேங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? ஓகே சார். இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாமா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாமா? தேர்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாமா? தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ, ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ and its transpose. ஓகே, ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் and its transpose A transpose have the same eigenvalue. என்ன சொல்றாங்க? have the same eigenvalue. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். same eigenvalues. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப ஏவோட ஐகன் வேல்யூ என்னவோ, இப்ப ஏவோட ஐகன் வேல்யூ λ1 3/3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். λ1 λ2 λ3 இருந்தா ஏ டிரான்ஸ்போட ஐகன் வேல்யூ என்ன கிடைக்கும்னா λ1 λ2 λ3 தான் கிடைக்குமாமா. சரியாமாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இதை தேர்ட் ப்ராப்ளம். புரியுதா? சரி, நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி போட்ட ப்ராப்ளம் 2 4 6 7. இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு இதோட ஐகன் வேல்யூ என்ன வரும்னு சொல்றாங்கன்னு. மேபி இது சிமெட்ரிக்கா இருக்குது. நான் வேற மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். சாரி, அது சிமெட்ரிக்கா இருக்குன்னா உனக்கு அது சேமா மாதிரி தெரியும். இப்போ இதனோட ஐகன் வேல்யூ நான் கொடுத்துறேன். ஏ டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 3 மட்டும் ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க? அதான் கண்ணு, ஒண்ணும் இல்லை. ஏவோட ஐகன் வேல்யூ இதா இருந்ததுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏனா 3x3ஆ? இல்ல, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறது 3/3 ன்னு எடுத்துக்கலாம், 4/4 ன்னு எடுத்துக்கலாம், 5/5 ன்னு எடுத்துக்கலாம். ஆர்டர் சேம் தான். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர் சேமா இருக்கும். ஆர்டர் சேம். ஓகே, புரியுதா? ஆர்டர் எந்த ஆர்டர் அதோட டிரான்ஸ்போஸ். சரியாப்பா? அதனோட ஐகன் வேல்யூ நான் எப்பவுமே என்னது, நம்ம சிலபஸ் வந்து 3/3 தான் போட்டுக்க போறாங்க. அதனால நான் 3/3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப 3/3 மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ λ1 λ2 லெம்டா3 இருந்தா ஏ மேட்ரிக்ஸ்க்கு அதனோட டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ என்னமா தான் இருக்கும்ங்கறாங்க. சேமா தான் இருக்கும். சேமா இருக்கும். அப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கே போட்டுக்கலாம் சார். மறுபடியும் வேற क्वेश्चन இல்ல, அது சிமெட்ரிக்கா இருக்குது. நான் வேற மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். அது சிமெட்ரிக்கா இருக்குன்னா வேண்டாம். ஏ ஏவோ ஈக்குவலா இருக்கும், அது வேண்டாம். சரிங்களா? இப்போ கொடுக்குற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? 2 2 1
1 3 1 1 2 2 1 2 2 2 2 1 1 3 1 1 2 2 கண்டுபிடிடா கண்ணு கடகடன் கண்டுபிடிங்க இதனுடைய ஐகன் வேல்யூ என்ன அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ என்ன ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிடுறேன் 2 1 1 2 3 2 சார் இதுவும் சிமெட்ரிக்கா தானே சார் இருக்கு இல்லையா? இல்லையே சிமெட்ரிக் இல்லையே ஏ டிரான்ஸ்போஸ் நாட் ஈக்குவல் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஆமா மாறி நாட் ஈக்குவல்ரா போட்டாச்சு பாரு ஏ டிரான்ஸ்போஸ் நாட் ஈக்குவல் தானே தனித்தனியாக கண்டுபிடிக்க பாருங்க இதனோட ஐகன் வேல்யூ என்ன இதுக்கு போட்டு இதுக்கு ஐகன் வேல்யூ என்ன ரெண்டு சேமா இருக்கு தான் பாருங்க போட முடியாத கண்ணா ஹெல்ப் வேணுமா முடிச்சிட்டேன் சார். ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டியா நான் இல்லை அது போட்டுட்டு 115 யாருக்கு ஏக்கா சார் 115 சரி இதே ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிறாங்கன்னு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு என்ன வரும் சொல்றாங்கன்னு அதே தான் சார் வருது. சூப்பர் அப்ப ஐடியா புரிஞ்சுச்சா ஏவோட ஐகன் வேல்யூ ஏவோட டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ சேம் ஒன்லி ஓகே ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி 2ங்கறாங்க பட் நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சுக்கிட்டோம் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா ஓகே சார். ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றான்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க த கேரக்டரிஸ்டிக் ரூட் கேரக்டரிஸ்டிக் ரூட்ங்கிறது யாரு ஐகன் வேல்யூ தானே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட் வந்து கேரக்டரிஸ்டிக் ரூட் அந்த ரூட்டுக்கு தான் வந்து நம்ம இருக்குது ஐகன் வேல்யூ நமக்கு பேரு அவன் என்ன சொல்றான்னா கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எப்படின்னு தெரியுமா characteristic root of triangle matrix are just
diagonal element or the just diagonal elements. இதனோட ஆப்போசிட் மீனிங் என்ன? கேரட்ஸ் ரூட்டுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? ஐகன் வேல்யூஸ் சொல்லலாம். ஓகே, the eigen values of the triangle matrix என்னங்கறாங்க diagonal element. The eigen values of triangle matrix are just the diagonal element. Understand பண்ண முடியுதா இல்ல டவுட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா triangle matrix னா என்னன்னு தெரியணும். triangle matrix என்னடா கண்ணே? மறந்துருச்சா? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். 0 0 போட்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோ. 1 2 3 4 5 0 3 7 3 0 3 0 0. சரிங்களா? இது ஒன் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இது ஒன் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். சரி, இதே அனதர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 0 3 4 3 0 0 5 7 8. அந்த 0 வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா கண்ணே? கபிலேஷ் புரியுதுங்களா இல்ல டவுட் இருக்குதா? ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பேச மாட்டேங்குது. புரியலையா? அந்த 0 0 இருக்குதுல்ல, அது 0 0 வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது இது இதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? எங்க வேணாலும் ஆகலாமா? எங்க வேணா ஆகலாம். அதுதான் போட்டுட்டு இருக்கிற பேப்பர் எக்ஸாம்பிள் போட்டுட்டு இருக்கிறேன். சரிங்களா? அவன் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னு சொல்றான். 0 1 2 0 0 3 5 7 8 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னா ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூ. அப்ப என்னங்கறான், நீ போய் உட்கார்ந்து ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்காத. இது ஒரு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்தா டயகனல் எலிமெண்ட் எடுத்து போட்டுரு. அதான் வந்து உன்னுடைய 150 தான் இதோட ஐகன் வேல்யூ. பாருங்க, இது ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து நீ இப்படி போட்டுக்குங்கறான். இதுதான் வந்து ஆனா இதுல இருக்கிறப்ப நமக்கு S1 S2 S3 தெரியாது. டைரக்ட்டா வேல்யூவே தெரியும். நீ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், இல்ல டைரக்ட்டா வந்து இஸ் தி given matrices are triangle matrix. Therefore the eigen values are the main diagonal. Eigen values are main diagonal. Okay, just by diagonal ஓட this is the main diagonal report. சரிங்களா? ஓகே, கிளியரா? புரிஞ்சு. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டின்னு எழுதியே நம்ம எக்ஸாம்ல எழுதலாம். ஆமா, ப்ராப்பர்ட்டி. we know that the property the eigen value of the triangle matrix are set to the main diagonal of the elements அப்படினு கூட எழுதிட்டு கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே சார், இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இத வேணா நீங்க நம்ம ஈஸி தான். இத வேணா போட்டு காட்டுங்களா? இதுக்கான S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு நீங்க ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். எதுக்கு சார்? 1 1 2 3 2 3 0 5 4 0 0 6 0 0 6 எல்லாத்தையும் போட்டு ஐகன் வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1/6ங்கறான். அவனோட ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணும்போது என்னங்கறான், lambda equal to 1/6ங்கறான். நாம வித் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாம நார்மலா போட்டு இது வருதான்னு செக் பண்ணுங்க. S1 வந்துட்டு 12, S3 வந்துட்டு 1 into 6 5 are 30 minus 2 into 0 plus 3 into 0 30 12 30 S2 30 plus 6 plus 5 41. Lambda cube minus 12 lambda square plus
30 lambda minus 41 lambda minus 30 equal to 0. Minus 12, 40 minus 30. சார் வருது சார். வருதுங்களா? லேம்டா ஈக்குவல் என்ன 1.5. இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லி பார்க்கலாம். S2 வேல்யூ என்ன? லேம்டா கியூப் 30. மைனஸ் 30 தானா? S2 30 தான் வருதா? எஸ் சார். ஓகே, 12 lambda square plus 30 lambda minus 30 equal to Minus 30 equal to 0. ஓகே, அதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ். சரிடா கண்ணு. சரி, நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அவன் ஆக்சுவலா அது 30 இல்ல சார், S2. S2 எவ்வளவு? S2 வந்துட்டு 40 சார். 40யா? சரி, அதான் கேட்டேன். S2 நான் கண்டுபிடிக்கல, நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க. 40. ஓகே கண்ணு. இப்போ இது புரிஞ்சதுல ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோட ஐடியாவே தான் அடுத்த ஐடியா. அடுத்த ஒரு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துரும் பாத்தியா? ஆக்சுவலா அது ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்கல, நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோ. ப்ராப்பர்ட்டி 5. இப்போ என்னன்னா, இப்போ ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ டயகனல் தானே. அதே மாதிரி ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் என்ன தெரியுமில்ல? 3 0 சாரி ஆமாம் 3 0 0 4 இது 0 4 0 0 5 0 சாரி இதுக்கு 0 வரும், இங்கே 5 வரும். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன? டயகனல் மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் என்ன? டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ என்னது? டயகனல் தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் என்னன்னா 5 0 0 0 0 5 0 கரெக்டா? 0 5 0 0 0 5. இதனோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னா டயகனல் தான். இதனோட ஐகன் வேல்யூஸ் என்னது? டயகனல் தான். அதே ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் தெரியும். 1 0 0 0 1 0 0 0 1. இதனோட ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாலும் என்னது? டயகனல் தான். அப்ப ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, கரெக்டா? ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்தாலும், ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருந்தாலும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்தாலும் அதனோட ஐகன் வேல்யூஸ் என்னது? டயகனல் ஆஃப் த வேல்யூஸ். ஓகே, டயகனல் ஆஃப் த வேல்யூஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நான் வச்சுக்கோ. ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் நம்மளுக்கு என்னது? ஐகன் வேல்யூஸ் ஆர் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஒன்லி. ஓகே விடாகண்ணே? இது ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி 4 முடிச்சிட்டோமா? இது 5 அடுக்குது. ஓகே, ப்ராப்பர்ட்டி 5 கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஓகே சார். சரி, ப்ராப்பர்ட்டி 6 பார்க்கலாமா? ப்ராப்பர்ட்டி 6 என்ன சொல்றாங்கன்னா, ஷார்ட்டாக எழுதிடுறேன். இப்போ A இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நான் 3/3 தான் நமக்கு இருக்கணும், 3/3 எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸுங்கிறாங்க. ஆர்டர் வந்து சேமாக இருக்கும். அப்போ என்னங்கிறாங்கன்னா, இதனோட ஐகன் வேல்யூ லேம்படா 1 லேம்படா 2 லேம்படா 3 இருந்ததுன்னா இதனோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, இதனோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ, இது இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா 1/λ1 1/λ2 1/λ3. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? என்னாச்சு புரியுதுங்களா? புரியுது சார். ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ் போட்டுறீங்களா? இன்வெர்ஸ் நீங்க வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்ம கால்குலேட்டர் இல்ல சார். டேய், கால்குலேட்டர் ரெடி பண்ணு, அப்ப பிராக்டீஸ் பண்ணா உங்களுக்கு அங்க ஈஸியா இருக்கும். சரி, இல்லைன்னா நெட்ல போட்டு கண்டுபிடிச்சுக்க. இன்வெர்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஐகன் வேல்யூ கண்டுபிடி. ஆல்ரெடி போட்டதுதான். இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ ஏவோட மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி போட்டது. ஏ இன்வெர்ஸ் ஒரே நிமிஷம் சக்கில போய் கால்குலேட்டர் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்.
ஹலோ சொல்றேன் கண்ணு. சார் ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் சார் கால்குலேட்டர்ல? ஏ எப்படி என்ட்ரி பண்ணணும் தெரியுமா? மேட்ரிக்ஸ் ஏ எப்படி என்ட்ரி பண்ணணும் தெரியுமா? அதுதான் அது பண்ணிட்டு சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிடு. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணிடு. 2 2 1 1 3 1 1 என்ட்ரி பண்ணிட்டேன் சார். அங்க போயிட்டு மேட்னு சொல்லிட்டு அமுத்திட்டு மேட்ல ஏன்னு அமுத்திட்டு இதுக்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இன்வெர்ஸ் போடு. போட முடியுமா பாரு. ஏன்னா மேல இன்வெர்ஸ் போட்டுரு. ஏ போட்டு இன்வெர்ஸ் போட்டாலும் உனக்கு வந்துடும். மேட்ரிக்ஸ் பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குதா கொடுத்துரு. வந்துச்சா? மேட் பி இன்வெர்ஸ்னு போட்டு அது ஏதோ பாயிண்ட்ல கொடுத்துருக்கு சார். அதை டிட்டர்மெண்ட் போட்டு எடுக்கணும். எல்லாம் நீ இதுல போட்டு எடுத்துரு. நெட்ல போட்டு எடுத்துரு. ஓகே சார். இதோட இன்வெர்ஸ் வந்து நெட்ல போட்டு எடுத்துறாங்கன்னு. நெட்ல போட்டு எடுத்துட்டு அப்புறம் நீ பொறுமையா போட்டுக்கலாம். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கால்குலேட்டர். அருமை. டூ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் நான் கால்குலேட்டர் வந்து போடாம நான் வந்து இதுல போட்டேன். இதுல நெட்ல போட்டேன். தட் மீன்ஸ் இதோட வேல்யூஸ் என்னன்னு நான் என்ட்ரி பண்ணிடுறேன் பார்த்து. அது என்ன சார் இன்வெர்ஸ் போட்ட பை ஃபைல் ஏதோ கொடுத்துட்டு இருக்கு. இதானே இன்வெர்ஸ் செக் பண்ணி பாரு. இது இன்வெர்ஸ் கொடுத்துக்கிறாங்க நெட்ல போட்டு எடுத்துக்கிட்டு. சரியா? ஓ சார் எனக்கும் இப்படிதான் ஏதோ பாயிண்ட்ல கொடுத்துச்சது. பாயிண்ட் வேணாலும் நீ ஒரு ஐடியா யோசிக்கோ. 6 வெளியே எடுத்துக்கோ. அப்போ 1/6 கரெக்டா? அப்ப 1/6 எல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 -1 -1 -1 2 ஓகே 6 ஆல மல்டிப்ளை பண்றோம் கரெக்டா? அப்ப இது வந்து 6 ஆல எனக்கு 0.8 -0.4 -0.2 என்ன நீ நெட்ல போட்டு அப்படி வந்தது இல்ல கால்குலேட்டர் போட்டுறியா? கால்குலேட்டர்ல. இதான் சார் நெட்ல போட்டப்போ இதான் வந்துச்சு. எது? கரெக்ட் தான் சார். பண்ணுங்க நெக்ஸ்ட் கால்குலேட்டர். இது தப்பு. எது? நீங்க இப்ப காட்டுறது. நானும் அதே வெப்சைட்ல தான் போட்டேன். அதே வெப்சைட்ல போட்டா வேல்யூ மாத்தி போட்டுறணும். ஆமா சார் வேல்யூ மாத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் என்னன்னு பாரு வந்துரும். என்னடா 2 இதான்டா போட்ட 2 to 1 செக் பண்றேன் பார். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கறேன் பார். என்ன காணோம் சொல்யூஷன் மட்டும் வந்துக்குது. காணோம்டா. இது கண்டினியூ கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா இல்ல வரல யுனிவர்சிட்டி டக்குன்னு வந்துருச்சு. இல்ல ஷோ சொல்யூஷன் அதுல காட்டுது. ஷோ சொல்யூஷன் 2 to 1 1 3 1 1 2 நான் 1 1 போட்டேன். சாரி 1 1 போட்டேன். 1 1 2 பதிலா 1 1 போட்டேன். அப்ப இது கரெக்ட் தான் சார். எனக்கு வந்தது கால்குலேட்டர்ல அதான் காட்டுது. ஓகே சரி எனிவே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். மேபி நான் 1 1 போட்டேன். இந்த 2 க்கு பதிலா இப்போ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் சார்? ஐகன் வேல்யூ கண்டுபிடி. இதனோட ஐகன் வேல்யூ தெரிஞ்சு. இதனோட ஐகன் வேல்யூனா லாம்டா ஈக்குவல் டு இதனோட ஐகன் வேல்யூ எனக்கு என்ன வந்ததுன்னா ஆல்ரெடி நீங்க போட்டதுதான் 1, ஒரே நிமிஷம் சார். டவுட் சார். ஒரு நிமிஷம் மேல காட்டுறேன். மேலையா? இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்துட்டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2 2 1 1 3 1 1 2 2 அதுக்கு நான் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்
இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன கிடைக்குது? 1/λ1 1/λ2 1/λ3. அதாவது 1115 வந்ததுன்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ என்னவா இருக்குங்கறாங்க? 1/1 1/1 1/5. அதாவது என்னங்கறாங்க? 1, 1, 1/5 வருதுங்கறாங்க. இது யாரோடது? A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோடது. புரியுதா? அதுவும் A மேட்ரிக்ஸோட சேமா இருக்குமா சார்? டேய் ரெசிப்ரோக்கல் இருக்கும்டா. இவர் ப்ராப்பர்ட்டிக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது வந்து 5 இருந்ததுன்னா இது வந்து 1/5 வரும். இது வந்து 3 இருந்ததுன்னா இதனோட ஐகன் வெக்டர் என்ன வரும்? ஐகன் வேல்யூஸ் 1/3 சார். λ1 λ2 λ3 வேல்யூ சேமா இருக்கும். ஆமா, டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு மாறும். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல சார். என்னப்பா சரி, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு முன்னாடி இல்ல பார்க்கல. ஆக்சுவலா இந்த மேட்ரிக்ஸ் ஏற்கனவே உனக்கு போட்டதுதான். இந்த மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி உனக்கு கொடுத்ததுதான். எதுக்கு கொடுத்தனா ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணி காட்டுங்க சார். என்னப்பா? ஒரே ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணி காட்டுங்க சார். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்லடா, எனக்கு A இன்வெர்ஸ் சொல்லு. A இன்வெர்ஸ் சொன்னீனா சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே. 4/5 A இன்வெர்ஸ் எனக்கு என்னன்னு சொல்லு. 4/5 பாத்துட்டியா? சரி, நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பிடுறேன். போட்டோ எடுத்து அனுப்பு, அதை காப்பி பண்ணி போட்டுறேன். கரெக்ட் தானே? நான் மாத்தி போட்ட மாதிரி போட்டுறதா கரெக்டா அனுப்பு. இல்ல கரெக்ட் தான் சார். கால்குலேட்டர் அத காட்டுச்சு. அனுப்பிட்டேன். ஏடா நான் போட்ட மாதிரி வந்துருக்குது. ஓ, அந்த வெப்சைட் தான் சொன்னியா? ஓகே ஓகே, நீ போட்டதுக்கு சரி ஓகே. இது எல்லாத்தையும் பைவால மல்டிப்ளை பண்றாங்க. பை வந்து காமன் எடுத்துறாங்க. பை காமன் எடுத்தா உனக்கு கரெக்டா இருமா? அப்ப A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/5 ன்னு வெச்சுக்கோ. ஓகேங்களா? 4 -2 -1 -1 3 -1 -1 -2 4. சரிங்களா? இந்த 1/5 மறந்துருங்க. கடைசியா பாத்துக்கலாம். இந்த 1/5 கடைசியா பாத்துக்கலாம். இதனோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க. இதனோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க. இதனோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க. அது எப்பவும் போல தான் பண்ணணுமா சார்? என்னடா, எப்பயும் போல தான் பண்ண போறோம். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க ஒரே ரூல், அந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போறோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். சரி, S1 வந்துட்டு 11. ஓகே. S2 வந்துட்டு 12 - 2 10 என்ன? இல்ல சார், நீ கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கல. -1 15 12 -35. S2 வா? S3 வந்துட்டு 4 × 10 + 2 × -4 -4 -1 -5 -1 × 2 + 3 5 40 - 10 - 5 25. 25 வா? எஸ் சார். இப்போ சால்வ் பண்ணுங்க. λ³ -11 λ² plus 35 lambda minus 25 equal to 0. S2 25 minus 25. The 155.
வந்துருச்சா? அந்த 1 பை பை வந்து இன்ட்டு 1 பை பை 1 டிவைட் பை பை பையோட மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? நம்ம லேம்டா விட கிடைக்குது 1,1,5. என்ன பண்ணணும்? இன்ட்டு 1 பை பை இன்ட்டு 1 பை பை போட்டு என்ன கிடைக்கும்? 1 பை பை 1 பை பை 1/5, 1 பை பை வா சாரி 1 பை பை 155. ஓகே. அப்போ 1,1 1 பை பை. அப்போ பாருங்க கரெக்ட் தானே? இதனோட ஐகன் வெக்டர் இதா இருந்தா பாருங்க இதனோட ரெசிப்ரோக்கல் மாதிரி இருக்கா? என்ன ரிசல்ட் வந்து 1,1 பை பை தான் வருது. சார் a ஓட ஐகன் வேல்யூ என்னது சார்? a ஓட ஐகன் வேல்யூ தான் ஆல்ரெடி நீ போட்டனால 1,1,15. இத a ஓட ஐகன் வேல்யூ 1,1,5. ஆமா. a இன்வெர்ஸோட ஐகன் வேல்யூ 1,1,1/5. அதாவது எழுதும்போது எப்படி எழுதுற? எழுதும்போது நீ போட்ட இன்வெர்ஸ் எல்லாம் போட்டுட்டீங்க 5,5,1 இன்ட்டு 1/5 ன்னு வந்தது. கரெக்டா? இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஓகே புரிஞ்சு. கிளியரா? கிளியர் சார். சூப்பர். இப்போ a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இது பண்ணியாச்சு. சரியா கண்ணு? சரி. இப்போ அனதர் ஒன் ஐடியா ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். அப்போ அதனோட ஐகன் வெக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சூப்பராக சொல்றாங்க. அருமையான ஐடியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ் என்னன்னா ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதே ஐடியா தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஆர்த்தோகானல் ஆர்த்தோ நார்மல் எப்பயுமே பேரலாக வரும். ஆர்த்தோகானல்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா a இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். சரிங்களா? ஓகே சார். அதர்வைஸ் a டிரான்ஸ்போஸும் a இன்வெர்ஸும் ஈக்குவல். a டிரான்ஸ்போஸும் ஏன்னா இது a இன்வெர்ஸ் போத் சைடு மல்டிப்ளை பண்ணினா என்ன ஆகும்? a இன்வெர்ஸ் இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a இன்வெர்ஸ் இன்ட்டு i. இது என்ன ஆகும்? இது i ன்னு மாறிடும். i இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் இன்ட்டு i வந்து a இன்வெர்ஸ் இன்ட்டு i வந்து a இன்வெர்ஸ். அப்ப மீனிங் என்ன? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகானலா இருந்ததுன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அதுவும் ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா a டிரான்ஸ்போஸும் a இன்வெர்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்குங்கிறாங்க. புரியுதா? ஓகே சார். அப்போ ஒரு ஈஸியான ஐடியா லேம்டான்னு ஒரு ஐகன் வெக்டர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா லேம்டாங்கிறது ஒரு ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா a இன்வெர்ஸோட ஐகன் வேல்யூ என்ன? 1/λ. புரியுதுங்களா? சூப்பரா. அப்ப உங்களுக்கு ஒரு ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு. இன்னொரு ஐகன் வேல்யூ என்ன கேட்டுட்டாங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்துட்டான். a வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். a வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். lambda is a one of the eigenvalues. Then what is another eigenvalue கேக்குற ஒரு क्वेश्चन. கரெக்ட்டுங்களா? அப்படியே மீனிங் என்ன? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருந்தா lambda equal to 2 ன்னு ஒரு eigenvalues இருந்துச்சுன்னா 1/λ that is equal to 1/2 is also eigenvalues of given matrix. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். புரியுதுங்களா? இது எத்தனாவது ப்ராப்பர்ட்டி? 7th ப்ராப்பர்ட்டி. அப்ப 7th ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7th ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றான்னா a is a orthogonal matrix. Okay, a is a orthogonal matrix and lambda is a one eigenvector. Okay, lambda is a one eigenvalues vector ngara eigenvalues. Lambda is a one eigenvalues which implies that 1/λ. Lambda is not equal to 0. Lambda is not equal to 0. 1/λ is another eigenvalues. Is another eigenvalue. புரிஞ்சுதாப்பா? ஓகே சார். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டேன். a into a transpose equal to I or a transpose equal to a inverse. Both are same. இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வேணுமா இல்ல போயிடலாம் அடுத்த ப்ராப்ளம்? அடுத்தது போலாம் சார். ஓகே, ப்ராப்பர்ட்டி 7 முடிஞ்சதா? ப்ராப்பர்ட்டி 8 பார்க்கலாமா? ப்ராப்பர்ட்டி 8 பார்க்க மாட்டேங்கன்னு சார். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சது. a ஓட ஐகன் வேல்யூ லாம்டா இருந்தா a இன்வெர்ஸோட ஐகன் வேல்யூ என்ன? 1/λன்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? 1/λன்னு பார்த்தோம். சரி, இதே ஐடியா ஏங்கிறது ஐகன் ஏங்கிறோட ஐகன் வேல்யூ லாம்டாவா இருந்தா
ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ என்ன, ஏ கியூபோட ஐகன் வேல்யூ என்ன, ஏ பவர் 4ஓட ஐகன் வேல்யூ என்ன, டாட் டாட். இந்த ஐடியா வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்கிறது லேம்டா ஐகன் வேல்யூஸா இருந்தா ஏவோடது, ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ 1/λ. அப்ப இந்த ஐடியா வச்சு ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ என்ன, ஏ கியூபோட ஐகன் வேல்யூ என்ன, ஏ பவர் 4ஓட ஐகன் வேல்யூ என்ன சொல்றாங்க. சார் புரியல சார். கண்ணே ஒண்ணு இல்லடா, இந்த ப்ராப்பர்ட்டி புரியுதா இல்லையா? ஆல்ரெடி இது ரெண்டு பார்த்தாச்சு. லேம்டா இஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, then 1/λ is a eigen values of A inverse. Correct? அது போன ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ப்ராப்பர்ட்டி முன்னாடி பார்த்தோம் ப்ராப்பர்ட்டி. ஆமா. சரி, நான் கேட்கக்கூடிய क्वेश्चन இப்போ என்னன்னா, lambda is a eigen values of A, then what is the eigen values of A squared, A cube, A power lambda square, lambda cube. அவ்வளவுதான் கண்ணு. புரிஞ்சுதா? ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே. இப்போ ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர்னா நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூ ஸ்கொயர் பண்ண போதுமா? சூப்பர், வெரி குட். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு சார். அடுத்த ப்ராப்பர்ட்டி போகும். ஏடா எக்ஸாம்பிள் வேண்டாமா? இல்லை புரிஞ்சு. அதனால வேண்டாங்கிறியா? எக்ஸாம்பிள் வேண்டாங்கிறியா? ஆமாம் சார். சரி, ஓகே கண்ணு. ஸோ ப்ராப்பர்ட்டி 9 சார், நான் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பண்ணாம நீ அதனால எஸ்கேப் தெரியுது. நீ அதனால எஸ்கேப் அது இல்லாம டைரக்டா பண்ணிக்கலாம்ல. ஆமா, அதான் பண்ணுவேன். அதான் ரூல். சோ நான் வேற 2/2 மேட்ரிக்ஸ் வேற கொடுக்குறேன், நீ வேற போட்டு காட்டு. 2/2 மேட்ரிக்ஸ் 2 4 5 6 ரகன். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா வருமோ? இது நான் எக்ஸாம்பிளே பார்த்து சொல்லிடுறேன், நீ வேற மாதிரி போடுறத வேண்டாம் இது. ஏன்னா எனக்கு போடும்போது காம்ப்ளெக்ஸ்ல கூட வரலாம். நான் வேற மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். 4 1 3 2 4 1 3 2 இதுக்கு போடுங்க. 4 1 3 2 கொடுத்துட்டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் போத் a and a ஸ்கொயர். ஃபைண்ட் a and a ஸ்கொயர். a கியூப்லாம் வேண்டாம், a and a ஸ்கொயர் கண்டுபிடிங்க. lambda square minus s1 lambda plus s2 equal to 0. s1 வந்துட்டு 6, s2 வந்துட்டு 8 minus 3 5. அப்போ lambda square minus 6 lambda plus 5 is equal to 0. 5 minus 6 5 minus 1 5 1 கரெக்டா? என்ன சொன்னீங்க? lambda equal to 5 1 1. கரெக்ட் கரெக்ட். 5 1 ஒரே ஒரு ஏன்னா 2/2 தான. 1 5 or 5 1. ஓகே. இப்போ lambda ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ வந்துட்டு 25 and 1. ஓ, lambda ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? ஆமா, a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் தெரியும், எப்படி கண்டுபிடிக்கணும்? கால்குலேட்டர்ல போடுறேன். மேனுவலா போடணும். 4 1 3 2 into 4 1 3 1 3 2 போடுங்க. மேனுவலா போட்டா சரி, கால்குலேட்டர் யூஸ் பண்ணா சரி. a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சு அதுக்கு திரும்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அதுக்கு வந்து திரும்ப லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். 19 19 6 18 7 19 6 18 7 19 6 18 7 4 6 கரெக்ட். இதுக்கு இப்போ மறுபடியும் ஈக்குவேஷன் போட்டு ஆமா, s1 வந்துட்டு 26, s2 வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a 19 into 7 19 into 18 into 6 மைனஸ் சார். ஆமா, 19 into 7 minus 18 into 6 தானே டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும். 18 into 6 25. 25 எஸ் சார். அப்ப lambda square minus 26 lambda plus 25 is equal to 0. lambda வேல்யூ என்னன்னு வரும்?
minus 26 plus 25. 25 அதேதான் சார். 1 into 25. ஆமா சார். ஆமா 25 1 அதேதான் வருது. அப்ப என்ன வருது? ஓகே 25 and 1 1,25. அப்ப செக் பண்ணி பாருங்க. 25 1 இதனோட ஐகன் வேல்யூஸ் என்ன சொன்னீங்க? 25 இதனோட ஐகன் வேல்யூஸ் என்ன சொன்னீங்க? 1,5 சொன்னீங்க. 1,5. அப்ப லாம்டா ஸ்கொயர் வந்து அதான் 1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வந்துச்சா? ஓகே சார். கிளியரா? சரி எனக்கு இப்போ அனதர் ஒன்று சொல்றாங்க ப்ராப்பர்ட்டி 9. இதுல நார்மல் தான், அப்படி தியரிட்டிக்கலா பாத்துக்கங்க. என்ன சொல்றாங்கன்னா the eigenvalues of a real symmetric matrix are real numbers. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் வித் ரியல் நம்பரா இருந்ததுன்னா அதனோட ஐகன் வேல்யூஸ் என்னங்கிறாங்க? ரியலா தான் இருக்க போகுது, காம்ப்ளெக்ஸா இருக்காதுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும். ஞாபகம் இருக்குதா? 2 3 5 இங்க 3 வரும், இங்க 5 போட்டுங்க, இங்க 7 போட்டுங்க. இது என்ன கிடைக்கும்? இங்க 5 போட்டுங்க, இங்க 7 போட்டுங்க, இது 8 போட்டுங்க. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவே. அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் என்னடா கண்ணு? ஏ டிரான்ஸ்போஸ் சொல்லு தம்பி. இது சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தா அதனோட ஐகன் வேல்யூஸ் என்னவா இருக்குங்க? ஆமா சார். ரியலா தான் இருக்குங்க. பார்க்கலாமா? 2 3 5 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். 3 5 7 5 7 8 சிமெட்ரிக். இது டேபிள் அட்டா சென்ட் பண்ணிடுவீங்களா சார்? என்னப்பா இது அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டா? இல்ல டேபிள் அட்டா லாஸ்ட் டைம் ஏதோ டேபிள் இருந்துச்சுல சார். ஆமா 4 சீரி அது மாதிரி டேபிள் அட்டா இருக்குமா? இல்ல டேபிளா போட்டு அனுப்பிடுமா? உனக்கு நீ கிளாஸ்க்கு போட்டு டேபிள் போட்டு அனுப்புறேன். நான் டேபிள் ரெடி பண்ணல, உனக்கு வேணும்னா டேபிள் போட்டு ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். ஓகே சார். இப்போ எப்படி ப்ராக்டிஸ் தான் தேவைப்படும். இல்ல நான் டேபிள் சொல்ல முடியாது, உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த பக்கம் நான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து இந்த பக்கம் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறேன், உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொரு கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸ், ரெண்டு காலமா டிவைட் பண்ணி உனக்கு கொடுத்துறேன். சரியாப்பா? ஓகே ஓகேவா? ஓகே டேகன். அப்ப இது வந்து எல்லாமே ரியல் நம்பர், கரெக்ட்டா? எல்லாமே ரியல் நம்பர். அப்ப இதனோட டிரான்ஸ்போஸ் இது ஈக்குவல். அப்ப இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்ப இதனோட ஐகன் வேல்யூஸ் என்னங்கறாங்க? λ1, λ2, λ3 என்னங்கறாங்க? கண்டிப்பா ரியல் நம்பர்ஸா இருக்க போது, நாட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கறாங்க. சரிங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஏகது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஐகன் வேல்யூ கண்டிப்பா என்னவா இருக்க போகுது? ரியல் நம்பரா தான் இருக்க போகுது, காம்ப்ளெக்ஸ் நம்பரா வரவே வராதுங்கறாங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோ. சரியா? ஓகே சார். சார் அனதர் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ராப்ளமே தான். நம்ம ஆர்த்தோகனல், அதாவது சிமெட்ரிக்கா இருந்தா நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணுவோம்? ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குதா? அவன் என்ன சொல்றான்னா ஐகன் வெக்டர்ஸ் இருந்ததுன்னா இங்க பாருங்க, ஐகன் வெக்டர்ஸ் ஆர் கண்டிப்பா சேமா இருக்காதாமா. ஐகன் வெக்டர்ஸ் ஆர் டிஃபரண்ட், அதாவது டிஸ்டிங்க்ட்ங்காங்க. ஓகே, கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும்? வெவ்வேறு ஐகன் வெக்டர்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த இது என்னவா சாட்டிஸ்ஃபைங்கறாங்க? ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுங்கறாங்க. சரிங்களா? ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி. நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம பார்க்கும்போது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணனும் பார்த்தோம். பட் அவங்க என்னங்கறாங்கன்னா ஐகன் வேல்யூஸ் கொடுத்திருந்தாவே அதுக்கு வெக்டர் கண்டுபிடிப்பீங்க, ஐகன் வெக்டர். அந்த ஐகன் வெக்டர் எப்படி இருக்குங்கறாங்க? ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுங்கறாங்க. பார்க்கலாமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் லகன்னு ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 2 -2 -1 சாரி +1 +1 2 1 -1 -1 0. சரிங்களா? இது எது கண்டுபிடிக்கணும்னா டைரக்டா எல்லாமே நானே கொடுத்துறேன். லாம்டா ஈக்குவல் என்ன வரும்னா 1, √5, -√5. சரிங்களா? அடுத்து என்னங்கறீங்க? ஐகன் வெக்டர். ஐகன் வெக்டர் ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் என்னங்கறாங்கன்னா 1 0 -1. செகண்ட் ஐகன் வெக்டர் என்னங்கறாங்கன்னா √5 -1 0 சாரி √5 -1 1 -1 1 -1 √5 -1 1 -1. அதே மாதிரி x3 வேல்யூ என்ன கொடுத்துக்கறாங்கன்னா √5 + 1 √5 + 1 -1 + 1 -1 + 1.
சரியாப்பா? ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஆல்ரெடி நமக்கு சிமெட்ரிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்ல அந்த ஃபார்முலா √5 - 1. ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? x1 transpose into x2 equal to 0, x2 transpose into x3 equal to 0, x3 transpose into x1 equal to 0. ஆர் இதுக்கு வேணா நீங்க வந்து x1 transpose into x3 equal to 0 எப்படி வேணா வச்சுக்கலாம். சார் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 0 ஆகுதானே? இது என்ன வரும்னு சொன்ன? இது வந்து 1, இது வந்து -1. சரிங்களா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது நார்மல் மேட்ரிக்ஸ் ஆகுதான்னு தெரியாது. இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது வந்து நார்மல் மேட்ரிக்ஸ். இப்போ நார்மல் மேட்ரிக்ஸ் செக் பண்ணி பாருங்க ஆகுதான்னு. இதே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கம்பல்சரி ஆகும். இது நார்மல் மேட்ரிக்ஸ், இது சாட்டிஸ்ஃபை தான் செக் பண்ணி பாருங்க. இந்த ஐகன் வெக்டர் வச்சு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. இதே நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓகே. ரெண்டாவது எக்ஸாம்பிள், இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் 2 4 -6 4 2 -6 -6 -6 -15. இதனோட லேம்டா வேல்யூ என்னன்னா லேம்டா ஈக்குவல் டு -2, 9, -18 அண்ட் இதனோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னா x1 ஈக்குவல் டு 1 -1 0 அண்ட் x2 ஈக்குவல் டு 2 2 -1 அண்ட் x3 ஈக்குவல் டு 1 1 4. சரியாப்பா? இப்போ கண்டுபிடிங்க எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு. x1 டிரான்ஸ்போஸ் into x2, x2 டிரான்ஸ்போஸ் into x3, x1 டிரான்ஸ்போஸ் into x3. எதுக்கு 0 ஆகுதுன்னு பாருப்பா. இந்த 3 ஐகன் வெக்டருக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்ல இந்த 3 ஐகன் வெக்டருக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இந்த ரூல் அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதான் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ். சரியாப்பா? ஓகே சார். சாட்டிஸ்ஃபை ஆகுமா? செக் பண்ணி பாருங்க. இது நார்மல் மேட்ரிக்ஸ், இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது, இது நார்மல் மேட்ரிக்ஸ். இதையும் செக் பண்ணி பாருங்க. √5 - 1 0 +1 -1 +1 கட் ஆயிரும் 5 வருது. அப்ப இதுக்கு ஆகுது, இதுக்கு ஆகல. பட் இதுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க, இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். செகண்ட் ஒன்னுக்கு வருது சார். ஆகுதா? ஆகுது. அப்ப ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் என்னது கிளியரா? ஓகே. சோ மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருக்குது? 10 ப்ராப்பர்ட்டி. இந்த 10 ப்ராப்பர்ட்டி தரவு பண்றாங்க. சரிங்களா? ஓகே சார். இது 10 ப்ராப்பர்ட்டி தரவு பண்ணுங்க. மறுபடியும் வேணும்னா நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். கிளியரா? ஓகே ஓகே சார். புரிஞ்சுதுங்களா இல்ல டவுட் இருக்குதா? இல்ல புரிஞ்சுச்சு சார். இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததா ப்ராப்பர்ட்டிஸ்லாம்? எஸ் சார்.